விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். போலூர் ஃபுட் கிளப்க்கு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புளியாருக்கு பிடிச்ச மோதகம். மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் மேலே செய்கிறதுக்கு கோதுமை மாவு வச்சு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். கோதுமை மாவு 1 கப், 1/4 கப் நெய், 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 பிஞ்ச் உப்பு, உள்ள பூர்ணத்துக்கு நான் தேங்காய் வெல்லம் தான் வைக்க போகிறேன். ஸோ 1 கப் தேங்காய்னா 3/4 கப் வெல்லம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெயும் தண்ணியும் தேவையான அளவு. ஃபஸ்ட் நம்ம பூர்ணம் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஆன் பண்ணிவிட்டு இந்த 3/4 கப் வெல்லம் சொல்லியிருந்தேன்ல அதை போட்டுட்டு இது கரையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக ஊற்றினா போதும், ஏன்னா வெல்லம் கரையிறப்ப அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ இதை கரைக்கணும் நல்லா. இப்போ நம்ம போட்ட வெல்லம் 3/4 கப் வெல்லம் நல்லா தண்ணியில் ஊற்றி கரைஞ்சிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிக்கலாம். ஏன்னா இதில் நிறைய டஸ்ட் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் போகிறதுக்கு. வெல்லத்தை ஒரு சில்வர் வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிட்டோம். பாருங்கள் இதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வடிகட்டிக்கிட்டோம். திருப்பியும் இதே வானல் அடுப்பில் வச்சுட்டு திருப்பியும் இதே வெல்லத்தை ஊற்றிட்டோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இது நம்மளுக்கு பாகு வரணும் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. இந்த வெல்லம் கரைஞ்சி வடிகட்டிட்டா போதும். இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் ஏலக்காய் சொல்லியிருந்தேன்ல, அந்த 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 கப் தேங்காய் இதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப நேரம் விட்டு கலரிட்டே இருந்தீங்கன்னா கமர் கட் மாதிரி கெட்டி ஆகிடும். அது உள்ளே பூர்ணம் வைக்கிறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இது சாஃப்டாக ஆகிற போதே எடுத்துடணும். இப்போ நம்ம கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் எடுத்து கீழே வச்சு கொஞ்சம் ஆறுனவுடனே கொஞ்சம் இறுகிக்கும். ஸோ ஒரு அளவு அந்த தண்ணி பதம் போனோடனே நீங்கள் எடுத்து உருண்டை பண்ணி வச்சுக்கணும். ஏலக்காய், தேங்காய், வெல்லம் பூர்ணம் தான். இப்போ இது இவ்வளோ தான். இது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிட்டோன்னே இந்த பூர்ணம் ரெடி ஆகிடும். ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் போடுறேன். ஸோ இந்த ஸ்வீட்னஸை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். மோதகத்துக்கு 2 டைப் ஆஃப் ஸ்டஃபிங் பண்ணலாம். இது தேங்காய் வெல்லம் வச்சு நான் பண்ணுறேன். இன்னொரு பூர்ணம் எப்படி பண்ணலாம்னா, ரவையை நல்லா வறுத்துட்டு தேங்காய் சக்கரை அதில் போட்டு அது ஒரு ஸ்டஃபிங்காக பண்ணலாம். நம்ம சோமாஸ்லாம் செய்வோம்ல, அதோட ஸ்டஃபிங் கூட இந்த மோதகத்துக்குள்ளே வச்சு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். மேல் மாவு பிசைஞ்சிட்டு அது ரெடி பண்ணுறது பார்க்கலாம். மேல் மாவு பிசைஞ்சிக்கலாம். கோதுமை 1 கப்பு, 1/4 கப் நெய், உப்பு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 1 கப் கோதுமை போட்டுட்டு எடுத்தோடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. இதுக்கு தேவையான அளவு உப்பு, நெய். இதுக்கு மெயின் நெய் தான். எண்ணெய் கூட சில பேர் காசி ஊற்றுவாங்க, அந்த மாதிரியும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ நெய் ஒரு 1/4 கப் ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ இந்த உப்பு, நெய், மாவு இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ நெய், உப்பு, மாவு இது 3 தான். நான் இப்போ தண்ணியே ஊற்றலை, இனிமேல் தான் ஊற்ற போகிறேன். நெய் இந்த அளவு ஊற்றிருந்தா தான் இந்த மோதகத்துக்கு ஒரு டேஸ்ட்டு, அந்த டெக்ஸ்டர் வெளி லேயர் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவு இப்போ நம்ம இப்படி பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். இல்லைனா எண்ணெய் இதே மாதிரி சுட பண்ணி இதில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் வெளியில் மொறுன்னு உள்ள அந்த ஸ்வீட்னஸோடு சாப்பிட்றதுக்கு இந்த மோதகம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரியே பிசைஞ்சிக்கிறேன். பாருங்கள், மேல் மாவு சப்பாத்தி மாவு மாதிரி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டேன். இது அமுக்குனா பாருங்கள்
இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். இது ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் ஊறட்டும். இதுக்கு மேலே ஒரு ஈர துணியை போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து திரட்டி மோதகம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் பொரிக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த சைடு ஹீட் பண்ணிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம சப்பாத்தி திரட்டி அது பூர்ணம் உள்ளே வைக்கிற அளவுக்கு அது ஹீட் ஆகட்டும். நான் சொன்ன கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது பாருங்கள், உள்ள ஸ்டஃபிங். இப்போ இந்த பூர்ணம் ரெடியாக இருக்குது, மேல் மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இதை திரட்டிட்டு இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. அந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மணையில் சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அதே அளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க. கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இதில் இருந்துச்சுன்னா லைட்டாக மேல் மாவு மேலே தூவிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு ஊற்றிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ சப்பாத்தியை நான் திரட்டிட்டேன். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மூடியை வச்சு 1 2 3. ஸோ இந்த மேல் மாவு அப்படியே எடுத்துருங்க. இது திருப்பியும் ரவுண்ட் பண்ணி இதே மாதிரி திரட்டி இதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ சப்பாத்தியை வந்து இந்த மாதிரி நல்லா திரட்டிட்டு இந்த மூடியை வச்சு கட் பண்ணி இந்த ரவுண்ட் ஷேப் வச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் எப்படி ஃபில்லிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபில்லிங்கும் ரெடியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி எடுக்கிறோம், இதுக்குள்ளே இந்த ஃபில்லிங்கை வச்சுக்கலாம். வச்சுட்டு மோதகம் இப்படி வச்சு இப்படி ஒரு டைப்பாக அமுத்தி ஒரு சைடாக இப்படி அமுத்திட்டே வந்தீங்கன்னா அந்த மோதகம் ஷேப் கரெக்டாக வந்துடும். எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கப்புறம் மேலே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஜாயின் பண்ணிடும். இது எதுக்கு பண்ணுறோன்னா எண்ணெயில் போட்டால் இது பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த மோதகம் ரெடி. இப்போ இதே மாதிரி எல்லாம் பண்ணணும். மோதகம் டைப்பில் ஒரு 4-5 பண்ணிட்டோம். இப்போ வந்து இது வந்து நார்மல் கொழுக்கட்டை நம்ம மடிப்போம்ல அந்த டைப்லேயும் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம சந்திரகலாலாம் பண்ணுவோம்ல அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி உள்வாங்கி நம்ம சந்திரகலா ஸ்வீட் பண்ணுறோம்ல அதே டைப் தான். உள்ளே வாங்கி இதை இப்படி மூடிட்டே வந்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு டைப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஜாயிண்ட்டை வந்து சேர்த்துடுங்க, 2 சைடும் சேர்த்துட்டு இந்த ஷேப் வரத்துக்கு இப்படி அழுத்தி நம்ம சந்திரகலா ஸ்வீட் மாதிரி பண்ணிங்கன்னா எதுக்கு இப்படி எண்ணெயில் பொரிக்கிறனால தான் இப்படி பண்ணுறோம். இப்போ ஆவியில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுட்டா போதும். இல்லைனா இப்போ நம்ம எண்ணெயில் போட்டோன்னா இது பிரிஞ்சு உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளில வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இது ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி சந்திரகலா மோதுவோம். இப்போ வந்து இதை அப்படியே டைரெக்டாக எண்ணெயில் போடுறேன். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும், ரொம்ப ஹையில் வச்சுக்காதீங்க. போடுறப்ப மட்டும் சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் பெருசில் வச்சுக்கலாம். இது மீடியம் ஹீட்டில் தான் வேகணும். ஸோ அப்போ தான் மேலே இருக்க லேயர் வந்து கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா. இது நல்லா மேலே இருக்க லேயர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் டெக்ஸ்டராக வரணும். ஸோ
ஸோ அந்த அளவுக்கு பொன்னிறமாக வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த கோல்டன் கலர், இந்த கலர் வந்தோடனே நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். சத்தமும் கொஞ்சம் அடங்கிடுச்சு. ஸோ இந்த மோதகம் ரெடி ஆகிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு பிடிச்ச மோதகத்தை பண்ணி அசத்துங்க. போலூர் ஃபுட் கிளப்பை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டிஷ்ஷோடு நம்ம சந்திக்கலாம்.